அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் முருங்காய் குழம்பும் வெந்தயக்கீரை பொரியலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்காய் இந்த சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வெட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 வரமிளகா. எண்ணெய் காய வச்சுட்டு இது மாதிரி அந்த 2 வரமிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் சேர்த்து போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா கருகி போயிடும். அப்புறம் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது. இது மாதிரி 2 கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அது மாதிரி வதக்கி வச்சுட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நிறைய தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு தக்காளி போதும். அதுக்கப்புறம் வரமல்லி, சீரகம், பட்டை, சோம்பு, கிராம்பு 2 கிராம்பு மட்டும் போதும். காரமாக இருக்கும். இதெல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு கையளவு தேங்காய், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கலக்கி ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச முருங்காயை போட்டு வதக்கிக்கோங்க. இது மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். உப்பு, கறி மசால் பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி இது 3 போட்டிருக்கேன். இது 3 போட்டுட்டு நல்லா பிரட்டி விடுங்க. மல்லி, சீரகமெல்லாம் அதுலேயே போட்டுட்டோம். அதனால் இதில் போட வேண்டியதில்லை. தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கலக்கி விட்டு மூடி வேக வைக்கலாம். இது மாதிரி அதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது வெந்துட்டுருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த முருங்காய் வெந்துட்டுருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அரைச்ச மசாலா ஊற்றிட்டு அதுக்கு ஜாரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா கலக்கி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வேணுங்கிற அளவு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக விட்டோம்னா முருங்காய் நல்லா வெந்து இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டிங்கன்னா அந்த முருங்காய் குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சி போட்டுக்கனால நல்லா மணமாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். வெந்தயக்கீரை இருக்குது, அதையும் கொஞ்சம் பொரியல் செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வரமிளகா 2 எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வறுத்ததுக்கப்புறமா தக்காளி ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால நம்ம தக்காளி சேர்த்தோம்னா அந்த புளிப்பு, கசப்பு 2 சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா இது மாதிரி தான் செய்வாங்க. கொஞ்சம் தக்காளி, ஒரு தக்காளி மட்டும் போட்டு வதக்கி தருவாங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வெறும் வெந்தயக்கீரை மட்டும் போட்டோம்னா கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தக்காளி, சின்ன தக்காளி போட்டு நான் வதக்கிக்குவேன். இது மாதிரி வதக்கிட்டு கீரை போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அது நான் சூடு பட்டோன்னே நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் தெளித்து வேக விடுங்க. இந்த மாதிரி தண்ணி தெளித்து வேக விட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். உப்பு கல் உப்பு போட்டு அது கரையிற கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. உப்பு போட்டதும் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு கையளவு சேர்த்துட்டு பிரட்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம். வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிரும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்டாவது நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கோங்க. அப்போ தான் தேங்காய் போட்டது கெட்டு போகாமல் இருக்கும். வெயிலுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். தயிர் சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு வச்சுருக்கேன். அது கூட முருங்காய் குழம்பும் வெந்தயக்கீரை பொரியலும். இந்த முருங்காய் குழம்பும் வெந்தயக்கீரை பொரியலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.